சினிமா முதலீடு என கூறி 71 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு போலி ஆதார் அட்டை, போலி பான் கார்டு மூலம் சொத்து ஆவணங்களை உருவாக்கி போலி அடையாளத்துடன் ஏமாற்றி போலி பாஸ்போர்ட்டுடன் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்று வருவதாக தம்பதி மீது கோவையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த சஞ்சய் குமார் ரெட்டி, லாவண்யா மற்றும் அவர்களது குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முருகேசன் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் கோவையில் வீடு கட்டி விற்கும் தொழில் செய்து வருபவர் முருகேசன். இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவை புதூரைச் சேர்ந்த சஞ்சய் குமார் ரெட்டி மற்றும் அவரது மனைவி லாவண்யா ஆகியோர் அறிமுகமாகி இருக்கின்றனர். இருவரும் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருப்பதாகவும் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுக்கு படிப்பிற்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும் ஆட்களை அனுப்பி வைக்கும் கன்சல்டன்சி நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளனர். மேலும் சினிமா தயாரிப்பாளர்கள் என்றும் தெரிவித்த தம்பதி தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் பல படங்களை பல கோடி மதிப்பில் தயாரித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். கடந்த மார்ச் 2024இல் வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய முதலீட்டு தொகை வருவதில் தாமதமாவதால் முடியும் நிலையில் உள்ள திரைப்படங்கள் வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். அவர்கள் பெயர்களில் உள்ள அசையா சொத்துக்களின் நகல்களை கொடுத்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருப்பதாக நம்ப வைத்துள்ளனர். சஞ்சய் குமார் ரெட்டி மற்றும் லாவண்யாவின் ஆசை வார்த்தைகளை நம்பிய முருகேசனும் முருகேசனின் நண்பர் ரோச் ஆரோக்கியராஜும் ரொக்கமாகவும் வங்கி பரிவர்த்தனைகள் மூலமாகவும் 71 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளனர். இதற்கிடையில் கடந்த நவம்பர் 2024இல் சஞ்சய் குமார் ரெட்டி மற்றும் லாவண்யா இங்கிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு பணம் திரட்ட வியாபார ரீதியாக சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாகவும் அதனால் அவர்களது திரைப்பட வெளியீட்டினை பார்த்து கொள்ளுமாறும் அதற்காக பொது அதிகார ஆவணத்தை எழுதி கொடுத்ததாகவும் புகாரில் தெரிவித்திருக்கின்றார். முருகேசனும் ரோச் ஆரோக்கியராஜும் சேர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அவர்களது சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை கவனித்து சென்சார் சான்றிதழ் வாங்கியும் பட இறுதிக்கட்ட தயாரிப்பு பணத்தை நேரடியாக செலுத்தியும் இசையமைப்பாளர், டப்பிங் கலைஞருக்கான சம்பளம் மற்றும் இதர திரைப்பட பணியாளர்களுக்கான சம்பளம் என அனைத்து தொகையையும் செலுத்தி படத்தின் இறுதிக்கட்ட வேலையையும் முடித்துள்ளனர். பணிகள் முடிந்த நிலையில் படத்தை தானே வெளியிடப் போவதாக கூறி சஞ்சய் குமார் முருகேசனுக்கு 20 லட்சமும் ரோச் ஆரோக்கியராஜுக்கு 10 லட்சமும் காசோலையை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த காசோலைகள் வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் திரும்பி வந்துள்ளது. அதன் பின் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர் சரியான பதிலை கொடுக்கவில்லை என்றும் குடும்பத்துடன் அவர் குடியிருந்து வந்த வீட்டையும் அலுவலகத்தையும் காலி செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாகவும் அவர் வேறு நபர்களுக்கு படத்தினை விற்பனை செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் புகாரில் முருகேசன் குறிப்பிட்டிருந்தார். அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் தம்பதி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சினிமா தயாரிப்பு என்ற பெயரில் தம்பதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.